Hi all, this is your Anthony. Welcome to Gaming with Anthony. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தமிழ்லாம் பார்த்துருப்பீங்க, டைட்டிலையுமே பார்த்துருக்க போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ஓட என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ, குட்டியான ரிவ்யூ. என்னடா கேமிங் சேனலாக இருந்துட்டு சீரீஸ் கூட இதெல்லாம் பண்ணுறியே அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், நான் எனக்கு பிடிச்ச மூவியோ இல்லை எனக்கு பிடிச்ச சீரீஸோ நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியோ இல்லை அதை பற்றியும் நான் பேசுவேன். கண்டிப்பாக இது கேமிங் சேனலாக இருந்தாலும் சரி, ஐ வில் டூ தேட் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் இந்த வால்யூம் 1 ப்ளஸ் வால்யூம் 2 என்னோட ஒரு பர்சனல் திங். எனக்கு சீசன் 1லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்க்குறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா சீசன் 1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுலேயே நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ வரைக்குமே கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் தட் ஐ ஹாவ் டு சே. ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சீரீஸ். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சீசன் 1லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நாட் கிவ் அப் இன் தட். தமிழ்லேயும் இருக்குது அவைலபிளாக. தாராளமாக நீங்கள் தமிழில் பார்க்கலாம். இங்கிலீஷ் புரியலைன்னா கூட தமிழில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த சீரீஸை. நிறையா விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் சரி, சூப்பர் நேச்சுரலாகவும் சரி, நிறைய விஷயங்களை பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ஹோல் சீரீஸில். பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். வெல்கம் டு டெரிக்கு. நான் பார்த்து நான் மறந்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ஹிட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெல்கம் டு டெரி சீரீஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பேசணும். பட் இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? ஆல்ரெடி அந்த சீரீஸ் எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் பார்த்து ரிவ்யூ எல்லாம் கொடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. பட் இதில் கரண்ட்டாக இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுங்கிறது ரன் ஆகிறதுனால கண்டிப்பாக அதை பற்றி பேசித்தானே ஆகணும். ஸோ அதனால தான் நான் பேச இருக்கேன். ஸோ ஸோ ஜம்ப் பண்ணிடுவோமா ஸ்டோரிக்குள்ளே இல்லை, இந்த வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுவோமா? யா, ஸோ ஹே கைஸ், ஓகே, என்னோட ஒரு பர்சனல் ரிவ்யூ அபவுட் மை வாட் டு சே, என்ன சொல்கிறது, என்னோட ஒரு பர்சனல் ரிவ்யூ அபவுட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசவே போகிறேன். ஸோ ஸ்டோரி வைஸும் சரி, இப்போ வரைக்குமே வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், நிறைய ரூமர்ஸ், அது நடக்கும் இது நடக்கும், நிறைய விஷயங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் டெஃபர் பிரதர்ஸ் இஸ் ரியலி சாரி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்டா பேக்ரவுண்டில் எப்போவுமே வீடியோ போட்டு இந்த மாதிரி தானே பேசுகிறேன், என்னாச்சு வீடியோ எதுவும் போடலையா, கிளிப்பிங்ஸ் எதுவுமே போடலையான்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேங்களா, கரெக்டாக ரிலீஸ் ஆன டேட் அன்றைக்கி, வால்யூம் 2 ரிலீஸ் ஆன டேட் அன்றைக்கி பார்த்து இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா காப்பிரைட் மெட்டீரியல் அது காட்டுது எல்லாமே. என்னடா அது காப்பிரைட் மெட்டீரியல் காட்டுது அப்படின்னு போய் அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணும் போதே காட்டும், பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு காப்பிரைட் மெட்டீரியல் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது ட்ரெய்லர் ஸ்கிரிப்பிங்லேருந்து எல்லாத்தையும் காப்பிரைட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஸோ சேட். அதனால தான் என்னால் அந்த கிளிப்பிங்ஸ் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் மெயின் ரீசன். என்னால் கிளிப்பிங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாததுக்கான ரீசன். ஸோ நான் இப்படியே பேசிக்கிறேன், பெட்டர் தட் ஆக்சுவலி. ஸோ மெயின் திங், இந்த ஸ்டோரின் அந்த கொண்டு போன விதங்கிறத பார்க்க போனால் இப்போ வரைக்குமே ஆசம். ஸோ நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு எப்படி ஒரு ஸ்கைஃபை சயின்டிஃபிக் ப்ளஸ் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் லவ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி மூவிஸோ இல்லை சீரீஸோ நிறையா பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பாருங்கள். சீசன் 1லேருந்தே பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த ஸ்டோரிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டப் ஆகும். நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பாங்க, எண்டிங் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, வே பெட்டராக இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் கூடயும் சரி, நிறைய விஷயங்கள் கூட நம்மளாலே கனெக்ட் ஆகிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஸ்லோவாக உட்காந்து அப்படியே பெஞ்ச் வாட்ச் பண்ணிங்கனாலும் போதும். பெஞ்ச் வாட்ச் பண்ணலினாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் டைம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரிங்கிறது மைண்டில் செட் ஆயிரும். அந்த வேர்ல்டுக்குள்ளேயே உங்களால் போய்க்க முடியும் ஈஸியாகவே. அந்த வேர்ல்டு பில்டிங் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இந்த ஹாக்கிங்ஸை சுற்றி நடக்கிறதோ இருக்கட்டும், இந்த அப்சைட் டவுனாக இருக்கட்டும், அந்த அபிஷன் காலில் படுற அந்த டைமென்ஷன் எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சரி அந்த வேர்ல்டுங்கிறத பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அண்ட் ப்ளஸ் த கேரக்டர்ஸ் முக்கியமான
ஒரு ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா எல் தான். ஆனால் எல்லை விட வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஒரு மனுஷன் இருக்கார். அவர் தான் வந்து ஸ்டீவ். த ஸ்டீவ் ஹாரிங்டன். த பேபி சிட்டர். எஸ், ஐ ஆல்சோ லவ் தட் கேரக்டர். அந்த பர்சன், அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதை பில்ட் பண்ண விதமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரகண்டான ஒரு அரகண்டான ஒரு ஸ்கூல் ஹை ஸ்கூல் பாயாக இருந்து அப்படி எப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்தாலும் போய் முன்னாடி ஃபஸ்ட்டாக நிற்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்து அந்த ஸ்டீவ் ஹாரிங்டனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் இந்த ஹோல் சீரீஸில் நமக்கு வந்து லைக் வந்து நம்மளாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக பார்க்கணும்னு நினச்சா வந்து அந்த ஸ்டீவ் ஹாரிங்டன். மற்றவங்களாம் வந்து ஒரு நேர்டாவோ இல்லை வந்து லைக் வந்து ஏதோ லைக் வந்து பவர் வச்சிருக்கிற மாதிரியோ, இல்லை நமக்கு செட் ஆகாமையாவே லைக் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஆனால் ஸ்டீவ் ஹாரிங்டன் கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். ஆஃப்டர் ஹிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாகவே கனெக்ட் ஆகிக்க முடியும். ஒரு நார்மலான பர்சன் அங்கே இருந்தால் என்ன பண்ணுவான், ஓகேங்களா? அதுவும் நமக்கு பிடிச்சவங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்னா கூட ஒரு நார்மலான பர்சன், ஜஸ்ட் ஓகேவா இருக்க பர்சன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல அப்படிங்கிறத தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருப்பான். இங்கே ஈஸியாகவே இருக்கும், ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும். அந்த ஒரு ரீசன்னால தான் நமக்கு ஸ்டீவ் ஹாரிங்டனை வந்து நிறையா பிடிச்சிருக்கு போல இருக்குது. அது இல்லாமல் இந்த வால்யூம் 1லலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து குழந்தைய வந்து கடத்துறவனா வந்து நம்ம வெக்னாவை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து இட்டு கூட வந்து சேர்ந்த ஒரு மனுஷனாக மாறிட்டான், ஓகேங்களா? இப்போ வந்து டாக்டர் ரூம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவனும் குழந்தைய கடத்துற மாதிரி தான் இருப்பான் போல இருக்குது. சரி, அதை விடுங்க, அது அப்பார்ட் கேரக்டர். இட்டை பற்றி பேசும்போது நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இட்டை பற்றி நான் பேச மறந்துட்டேன். ஸோ ஐ வாஸ் லிட்டில் பிஸி. ஸோ அதனால தான் நான் பேச மறந்துட்டேன். பட் ஐ லவ் தட் இட் வெல்கம் டு டெய்லினா. அந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லியும் அதாவது அந்த ரிலீஸ் ஆக நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஐ லவ் தட் பர்டிகுலர் வெப் சீரிஸ். அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் நான் வந்து சீசன் 1 எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போதுலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வரையுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். சீசன் அதை வால்யூம் 1 பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை கடத்துறவனா வெக்னாவை மாற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஏன் கடத்துறான், லைக் வந்து எதுக்காக கடத்துறான்னு சின்னதாக கண்டுபிடிச்சி வில்லுக்கு பவரை கொடுத்து, லைக் வந்து வில்லுக்கு ஃபயரோட வச்சு இந்த வால்யூம் 1 எண்டில் நிறைய பெரிய சம்பவமே பண்ணிட்டாங்க இந்த வால்யூம் 1 எண்ட்லலாம். ஆனால் வால்யூம் 2 எண்டில் வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. டே பிஃபோர் எஸ்டர்டே எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமும் போனால் சரி, யூடியூப் பக்கமும் சரி, ஸ்டீவ் ஹாரிங்டன்ஸ் ஆக போகிறான், வால்யூம் 2லேயே முடிக்க போகிறானுங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஈவன் நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் வால்யூம் 2வோட அந்த ட்ரெய்லர் டீசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் ஹிண்ட் பண்ணி வச்சுருப்பானுங்க. லைக் ஸ்டீவ் ஹாரிங்டனை வந்து அவ்வளோக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. எதை தவிரன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கிங் ஸ்லாப்குள்ளே அப்சைட் டவுனில் அந்த ஹாக்கிங் ஸ்லாப்குள்ளே போகிறது மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க தவிர அது வந்து வெளியே வர மாதிரியோ வெளியே வர ஷாட்டில் எல்லாம் கரெக்டாக வந்து அவனை மறைச்சிருப்பாங்க ஹாரிங்டனை. ஸோ அதை வந்து பர்பஸ்லி பண்ணியிருக்காங்க டெஃபர் பிரதர்ஸ். ஏன்னா நம்மளை வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றணும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே ஸ்டீவ் ஹாரிங்டனை பிடிக்குங்கிறது டெஃபர் பிரதர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா தெரியும். தே நோஸ் தட் மேபி ஒரு எமோஷன்ஸில் ப்ளே பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால தான் இருக்குது. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், எந்த ஒரு டெட்டும் அவ்வளோக்கு என்ன பாதிக்கலை இந்த அதாவது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில். ஒருத்தரை தவிர எடியோட டெட் மட்டும் எனக்கு கொஞ்சமாக லைட்டாக எனக்கு ஐடிட். ஆனால் அந்த டெட்டுங்கிறது எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஸ்டீவ் அந்த வால்யூம் 2வில் சொல்கிற மாதிரி தான். எப்படி சொல்கிறது, அவன் இறந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. சீரியஸ்லி அவன் இறந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து வெளியே போயிருந்தாலும் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க ரெண்டு திங். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து லாஸ்ட் சீசனோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எடி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி முடிச்சிருப்பானுங்க. அதாவது இந்த இவ்வளோ பெரிய அந்த லைக் வந்து 4 பீசஸாக இந்த ஹாக்கின்ஸ் பிறந்ததுக்கே வந்து எடி தான் காரணம், அவன் எல்டியோட கல்ட் குரூப் தான் காரணம் அவன் இதுன்னு சொல்லியிருப்பானுங்க. அவன் வெளியே வந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய எமுலேஷன்ஸை கண்டிப்பாக சந்திச்சிருப்பான் எடி, ஓகேங்களா? அவன் இறந்தது ஓகே தான், பட் இறந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் வந்து அந்த சீசன் முழுசாக வந்து எடி ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அந்த பீப்புள் கிட்ட இருந்தும் சரி, அந்த ஹாக்கின்ஸ் மக்கள் கிட்டேயும் சரி ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவன் வந்து வேற எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகிற மாதிரினாச்சும் வச்சிருக்கலாம் ஒரு சந்தோஷமா. வைக்கல அந்த மாதிரிலாம் டெஃபர் பிரதர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தே லைக் டு டூ தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதை விடுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டீவுக்கும் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். இந்த வால்யூம் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனில் வந்து லைக் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சீனில் ஸ்டீவும் வந்து டஸ்டினும் சண்டை போட்டுப்பாங்க ஓவர் எடி.
லைக் வந்து எடியை வந்து நான் தெளிவாக சொல்லிட்டு போனேன், நீங்கள் ஹீரோஸ் இல்லை, ஹீரோஸாக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஸ்டீவ் உண்மையை தான் பேசியிருப்பார் அந்த இடத்துல. அதுதான் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, அதை வந்து டஸ்டினால் ஏற்றுக்க முடியாதனால ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறமே வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் வந்து அந்த நான்ஸ் அண்ட் வந்து ஜானத்தன் பயர்ஸை வந்து நான்ஸ் அண்ட் ஜானத்தன் பயர்ஸை காப்பாற்ற போகும்போது அந்த இடத்துல வந்து தடுத்திருப்பான் டஸ்டின். ஏன்னா வந்து எடியோட இறப்பையே வந்து டஸ்டினால் தாங்க முடியல, இப்போ வரைக்கும் கோப்ப பண்ண முடியல அவரால், சீரியஸ்லி கோப்ப பண்ண முடியல. அந்த ஒரு ரீசன்னால வந்து இப்போ வந்து ஸ்டீவும் இறந்துட்டானா கண்டிப்பாக வந்து அவனால் வந்து லைக் லைக் வந்து எடி இறந்ததுக்கே வந்து ரொம்ப ராங்கான ஒரு பாத்துக்கு போயிட்டான். எடி சொன்னதே நீயா இருன்னு சொன்னது, ஆனால் அவனே இல்லாமல் வந்து எடி மாதிரி மாறி இருப்பான். அப்போ ஸ்டீவ் இறந்தது தான் என்ன ஒரு நிலைமைக்கு ஜஸ்டின் போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான ஒரு ஸ்டேட்டுக்கு தான் வந்து ஜஸ்டின்ங்கிற கேரக்டருங்கிறது போயிருக்கும். அது வந்து கிளியராகவே தெரியும், ஓகேங்களா, கிளியராகவே தெரியும். அது வந்து லைக் வந்து அது நம்ம வந்து அது ஃபோர் ஷேடோன்னு தான் சொல்லலாம். எடி இறப்புக்கே இந்த மாதிரி வந்து டஸ்டின் பிஹேவ் பண்ணுறான்னா ஸ்டீவ் இறப்புக்கே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் ஷேடோ மட்டும் டெஃபர் பிரதர்ஸ் நமக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து வேண்டிக்கிறேன், அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். அவனால இருந்துட்டு போட்டோம் அதுக்கு. ஆனால் ஸ்டீவன் ஜஸ்டினோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களோட பாண்டிங்கோ அது மட்டும் இறக்காமல் இருந்தாலே, அவங்க 2 பேரும் இறக்காமல் இருந்தாலே போதும், அந்த சீரீஸுங்கிறது வெளில போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட அதில் ஆக்டிங் ஆக்டர்ஸ்கிட்டே கேட்கும் போது இந்த லாஸ்ட் சீசனுங்கிறது எமோஷ்னலாகவும் ரொம்ப இதுவாகவும் இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ்னோ. ஸோ இதுக்கு மேலே தான் தெரியும். அதே மாதிரி வந்து நம்ம வில் பயர்ஸோட லைக் வந்து ஒரு ரிவீல் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்து தான் யார் அப்படிங்கிறத ஒரு உண்மையை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். எக்ஸப்ட் ஹாப் வந்து அந்த மிலிட்ரி லேபில் இருப்பார். ஸோ அந்த மிலிட்ரி அந்த சரௌண்டிங் பிளேஸில் இருப்பார். எக்ஸப்ட் ஆப் மீதி இருக்க மெயின் கார்டர்ஸ் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நம்ம வில்லுங்கிறவர் சொல்லியிருப்பார் அவன் யார். ஏன்னா வெக்னா வந்து அதுக்கு முன்னாடி தான், அந்த வேரியன்ட் டூவில் அதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஒரு பயத்தை விதைச்சிட்டு போயிருப்பான். லைக் வந்து என்னன்னா, நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ ரிவீல் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக லேட்ரான் ஸ்டேஜஸில் உன்னை விட்டு பீப்புள் போயிடுவாங்க, உன் கூட இருக்க மாட்டாங்க, தனியாக இருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இவன் வந்து பயமுறுத்திட்டு போயிருப்பான், வெக்னா வந்து பயமுறுத்திட்டு போயிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வில் மனசில் இருக்கும். ஏன்னா வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி ஃப்ரம் நார்மல் பீப்புள். இஸ் டிஃப்ரெண்ட். நெட்ஃப்ளிக்ஸ்னாலே அப்படி தான் சம்டைம்ஸ் இந்த ஒர்க் கல்ச்சரை வந்து கொண்டு வரது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நடைமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து ஸோ இட்ஸ் லைக் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரிவீலிங்னு நடக்கும். அந்த ரிவீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானத்தன் பயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் இது, ஓகேங்களா, ஹி நோஸ். ஆனால் வந்து அதை அவன் ரிவீல் பண்ணாத மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இது கிடைச்ச உடனே தெரிஞ்ச உடனே தி அக்செப்ட் ஹேஸ் வில் ஹேஸ் சீன், ஓகே அப்படின்னு மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அவனை வந்து அவனையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமசோல்ஸ், அதாவது இந்த வெக்னாவோட மைண்ட்லேருந்து நம்ம வந்து மேக்ஸுமே தப்பிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஹாலி தப்பிச்சிருக்கணும். ஆனால் வந்து தப்பிக்கிற ஒரு ஸ்பிளிட் செகண்ட் கூட இல்லை, ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸில் வந்து திருப்பி வெக்னா வந்து ஹாலியை டேக் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அண்ட் இந்த சீசன் வந்து எப்படி எண்ட் ஆகும்னா லைக் இவங்க வந்து நம்ம குரூப் வந்து இதுக்குள்ளே நுழையிற மாதிரியும், எதுக்குள்ளேனா வந்து நம்ம வெக்னா ஸ்லேயர், அதாவது அப்சைட் டவுனுக்கு இல்லை நுழையிற மாதிரியும், அதே மாதிரி வந்து அந்த ஃபேமஸ் டைலாக் யூடை ஐடை ஸ்டீவ் சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டஸ்டின் யூடை ஐடைன்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். தட் வாஸ் எமோஷ்னல் ஆக்சுவலி. இந்த பாண்ட் பிட்வீன் டஸ்டின் அண்டு லைக் வந்து நம்ம ஸ்டீவ் வந்து ரொம்ப பெருசு, அது வந்து விவரிக்க முடியாது, சரிங்களா, அது விவரிக்கவே முடியாது லைக் வந்து. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஈவன் தோ இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த வால்யூம் அண்ட் அதிலெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த ஆர்குமெண்ட்டுங்கிறது நடந்தாலும் அது வந்து அவன் மனசில் அவன் ஏற்றுக்கல டஸ்டின். ஆனால் இப்போ வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சீசன் ஹோப் தட் இட் கோஸ் வெல், அதுதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வெக்னா வந்து அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் சில்ட்ரனை வச்சு. லைக் வந்து அந்த ட்ராயிங் வேர்ட்ஸ் டுகெதர், அதாவது ஹைபீஸையும் நம்ம வேர்ல்டையும், அதாவது ஹாக்கின்ஸையும் வந்து அப்படியே சேர்க்கறதுக்காக பார்த்துட்ருக்கான். பார்க்கட்டும். ஸோ என்ன மாதிரி முடிய போகிறதுன்ற அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவோட ஒரு பிளானை கொடுத்துருப்பாங்க. ஸ்டீவ்ஸை லைக் வந்து ஒரு ஜீனியஸான கேரக்டர் தான். லைக் வந்து அவன் நர்ட் இல்லை, பட் ஹீஸ் அ ஜீனியஸ் கேரக்டர்.
அது வந்து ஃபஸ்ட்டு மேபி அவன் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ஈஸியாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் வந்து அரகண்டாக டம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாலுமே, பட் வந்து அதுக்கப்புறமே அவன் வந்து ஒரு அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் தான், ஆனால் நேர்டு இல்லை. அந்த போர்ட்ரையில் வந்து அவன் கொடுக்குற பிளான் மூலியமாகவே சொல்லியிருப்பாங்க. அது வந்து இன்ஸ்டண்ட்டாக யோசிச்சிருப்பான் அந்த மனுஷன். இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக யோசிச்சு அதை சொல்லியிருப்பான். அந்த பிளான் இப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, உண்மையிலேயே வந்து அப்சைட் டவுனாக வந்து பாம்பு வச்சு கொண்டானுங்களா, அந்த பாம்பு வச்சு மொத்தமாக தகர்த்துட்டானுங்களா, டைமண்ட் எக்ஸோட இந்த பாத்வேயை பார்ப்போம். லைக் வந்து நியூ இயர் ஈவுக்கு வரப்போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த பெஸ்ட் அண்ட் லெட்ஸ் ப்ரே தட் தே won't kill Steve Dustin. மேக்ஸிமம் கொல்ல வேணாம், ஏன்னா இப்போ தான் வந்து அந்த பொண்ணே வந்து எந்திரிச்சு வந்திருக்கு, அதையும் கொல்ல தேவையில்ல. ஸோ சார் எனிவே பை ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எஸ், அதே மாதிரி ஃபைனல் சாப்டர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நியூ இயர் ஈவுக்கு வந்தால் அடுத்த செகண்ட் நான் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நான் போட்டுருவேன். ஏன்னா ஏதாச்சும் கிளிப்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், காப்பிரைட்டை வச்சு தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் ஐ வில் put like this. Yeah, bye all.